ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் பாட இசக்கியம்மாள் கதைகள் பாட ஈஸ்வரனே அருள் புரிவா நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு கோடமலை பொழியும் நாடு அங்கு பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்ந்தும் கண்ணல் சன்னல் விளையும் நாடு கசலி குலை பழுக்கு நாடு பிளாமரம் வளர்ந்து வாங்கி செழிக்கும் திங்கள் மும்மாறி மலை பொழிய மருடம் பூவுதான் விளையும் அழகுடைய அந்த பலசபதி தன்னதிலே அம்மையப்பர் ஆலயம் அந்த அம்மையப்பருடைய ஆலயத்தில் 6 கால பூசையானதை அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார் வேதியன் மறையோராகப்பட்டவர் அழகுடைய பலசபதி அம்மையப்பர் ஆலயம் குழலுடைய சங்கீதம் கூத்தாடும் முறைகாரி மணிவிடும் கோவில் நம்பி வாய்மப்பு காரியவன் என்று சொல்லக்கூடிய அம்மையப்பர் ஆலயம் ஆலயத்தில் 6 கால பூசையானதை அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார் மறையோன் வேதியர் பாப்பா அப்படி 6 கால பூசையானதை செய்து கொண்டு வருகின்ற வேளையில் அதே ஆலயத்தில் மாறுகன் தாய் கிழவி பெற்ற மகள் தாசி என்ற லட்சுமி என்ற பெண்கொடியாள் திருநடனம் அது புரிந்து கொண்டு வருகிறாள் அவளுடைய அண்ணனாகிய திருநீலகண்ட நட்டுவன் மர்த்தனம் கொட்ட அண்ணன் மர்த்தனம் கொட்ட தங்கையான லட்சுமி என்ற தாசி என்ற பெண்கொடியாள் அம்மையப்பருடைய ஆலயத்தில் தேவதாசியாக நடனம் அது புரிந்து வருகிறாள் நடனம் அது புரிகின்ற வேளையில் இந்த வேதியன் மறையராகப்பட்டவர் தாசியுடைய ஆட்டத்திலே கண்ணோட்டம் போடுகிறார் ஏனென்றால் தாசியாகி லட்சுமி என்பவள் ரொம்ப அழகாக இருக்கிறார் ஒரு நாள் ஒரு பொழுது இவளோடு வாழ வேணும் என்று தாசி மேலே ஆசை கொண்டு எப்போது ஆட்டத்தை முடிந்து வெளியே வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மறையோன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து தாசியான லட்சுமி என்ற பெண்குடியால் ஆட்டமாது முடிந்தல்ல
எப்படி இந்த அம்மையப்பருடைய ஆலயத்தில் தொன்று தொண்டு பூசை பணிவிடை செய்து கொண்டு வருகிறீர்களோ அதுபோல என்னுடைய தாய் என் தாய்க்கு பின்னால் ஆலயத்திலே தேவதாசியாக நான் ஆடிக்கொண்டு வருகிறேன் இது அம்மையப்பருடைய ஆலயம் நம்ம 2 பேருக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் வீண் ஆசை வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படி ஆசை மொழி பேச வேண்டுமா என் அரமனைக்கு வாரும் இனிக்க பேச வேண்டுமானா என் இல்லத்துக்கு வாரும் இந்த ஆலயத்தில் வேண்டாம் என்று தாசியான லட்சுமி சொல்ல அந்த வார்த்தை காதில் கேட்டு வேதியன் மறையோனோ அப்படியே நல்லதென்று ஆட்டுவென்று சம்மதித்து பலசபதி முரதிரை அம்மையப்பர் ஆலயத்தில் ஆறுகால பூசையதை முடித்து கொண்டு வருகிறாரே வேதியர் முடித்து கொண்டு வருகிறாரே ஆறுகால பூசையது பூசையதே முடித்து கொண்டு வருகிறாரே முடித்து கொண்டு வருகிறாரே அம்மையப்பருடைய ஆலயத்திலே 6 கால பூசையானை முடித்தான் பூசைகளை முடித்து கொண்டு காசியான லட்சுமி தன்னுடைய அரமனைக்கு வர சொன்னார் அப்படியானால் அவளுடைய அரமனை செல்ல வேண்டும் சும்மா போனால் நம்மளுக்கு மதிப்பு இருக்குமா இருக்காது மரியாதை இருக்குமா இருக்காது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்னையா தாசி வீடு செல்வதற்காக தன்னுடைய அரமனை வேதியர் வந்து கை நிறைய பொன்னை அள்ளி மடியிலே வைத்து கொண்டு நல்ல சருக போன்ற பட்டு வேட்டி சருக போன்ற பட்டு துண்டு சரி அதை அணிந்து தங்க பூநூலை தோளிலிட்டு கொண்டு தாசி வீட்டுக்கு மறையோன் வருகிறான் அப்படி தாசி வீட்டுக்கு மறையோன் வந்தவுடனே ஐயா வாருங்கள் என்று தாசியவள் வரவேற்றாள் தாசியவள் வரவேற்று தன்னுடைய அரமனையில் சப்பரமஞ்ச கட்டிலில் மறையோனை அமர வைத்தான் வேதியன் மறையோன் அமர்ந்திருக்கிறான் இந்த தாய் கிழவி இருக்கிறாளே என்ன நம்முடைய இல்லத்துக்கு வந்தது யார் அடி பையன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கின்ற வேளையில் மறையோன் என்பதே தெரிந்தான் மறையோன் என்பதே தெரிந்து சரி தன்னுடைய மகளாகிய தாசி அழைத்தார் என் மகளே ஒரு சொல்லுக்கு இப்படி வந்துட்டு போவான் உடனே மறையோனை அமர வைத்து விட்டு தாசியவள் தாயிடத்தில் வந்தான் அம்மா என்னை அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டாம் அப்போதான் சொல்லுகிறான் இங்க வந்திருப்பார் யார் தெரியுமா யாரு சாதாரணவர் அல்ல அம்மையப்பருடைய ஆலயத்திலே பூசை பணிவிடை செய்து வருகின்ற வேதியன் மறையோன் 6 லட்சம் உடைமைகளுக்கு இவரே எஜமான் இவரே முதலாளி அப்படித்தானே ஐயா ஆமாயா அதனால அவரிடத்தில் அதை வேண்டும் இதை வேண்டும் என்று கேட்காத மனம் இருந்தால் போதும் அள்ளி தந்துடுவார் என்று சொல்லி இந்த பாம்பானை படுத்துவதற்காக சரி பச்சளையில் மை சேர்த்து அழிகாரி பாதையா தாய் கிழவி கொடுத்த போதி அந்த பாம்பானை வசப்படுத்த கொடுத்தாலே பச்சளையில் மை சேர்த்து அதை கொண்டு வருகிறாள் தேவதாசியான லட்சுமி வேதியன் மறையோருக்கு பால் பழங்களை கொடுத்தான்
பால் பழங்களை கொடுத்து விட்டு அத்தான் மறையோனே மறையோனே இந்த பாலை அருந்துங்கள், இந்த பழத்தை சாப்பிடுங்கள் என்று கொடுத்தார். பாலை அருந்தினார், பழங்களை சாப்பிட்டார். சாப்பிட்ட வாங்கி என்ன கொடுக்கிறார்? வெத்தலை மடிந்து சரி தன்னுடைய தாய் கொடுத்தாலே அந்த பாப்பாரை வசப்படுத்த அந்த பச்சளை மையம் சேர்த்து மடிச்சு கொடுத்தான். வெத்தலையை போட்டார் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? வெத்தலை தின்ற வெறியாலே சிக்குன்னு வெறி ஏறுகிறது. வெறியானது ஏறிய போது தாசுடைய இடத்திலே உறவாடுவதற்காக தாஞ்சாட்டை கலந்துதற்கு கை நிறைய பொருள் கொடுத்தார். சட்டை கலந்துதற்கு மடி நிறைய பொருள் கொடுத்தார். தாசியோட அழகை கண்டு மதிங்கி அல்லோ மையலது கொண்டல்லவோ உறவாடி வருகிறானே. அப்படி உறவாடி வரபோது அங்கு நேரம் அது விடிந்துதையா. கால் சட்டை கலந்ததற்கு கை நிறைய பொருள் கொடுத்தார். மேல் சட்டை கலந்ததற்கு மடி நிறைய பொருள் கொடுத்தார். பொருளை வாங்கினாள். தாசியோடு உறவாடி வருகிறார். நேரமானது முடிந்த போது தாசி குளித்து நீராடி வந்தான். நீராடி வருகிறார் மறையோனே. சரி உறங்கி கொண்டே இருக்கிறீர்களே. இருக்கிறீர்களே. நேரம் முடிந்து விட்டது. விடிந்து விட்டது. அரமனை செல்லுங்கள். குளித்து மாலையில் அம்மையப்பருடைய ஆலயத்துக்கு பூசை பணிவிடை செய்ய போங்கள். அப்பந்தான் மறையோன்னு சொல்லுகிறான். என்னையா என்னடி பூசை, என்ன கோயில்? என்ன கோயில், என்ன பூசை? எப்போது உன்னை கண்டோரு கண்டேனும் அப்போது என்னுடைய மனம் உன்னையே நாடி கொண்டிருக்கிறது. நாடி வட்டமிட்டு வருகிறான். சர்வமுனிதான். கோயிலை மறந்தான், பூஜையை மறந்தான், எல்லாத்தையும் மறந்துட்டான். ஐயா பெண்ணை பார்த்தாம்ல. கோயிலை மறக்கலாமா? பூஜையை நிறுத்தலாமா? நிறுத்த கூடாது அல்லவா? ஊருக்காரங்க கண்ட நிலைமை என்ன? தொழிய உரிச்சு தொங்க போட்டுருவோம். அதனால அத்தான் வரையோனே பூஜைகளை செய்து வாருங்கள் என்று சொல்ல வேதியன் மறையூராகப்பட்டவர் காசியுட வீடு பூசையை முடிக்க வேண்டியது. தாசி வீடு
சரி தாசி வீட்டுக்கு பேரு வேற எங்கேயும் போறது கிடையாது. அங்க இங்க பாக்கதே கிடையாது. ஆமா தாசி வீட்டுக்கு போவதும் வருவதுமாக இருக்கிறார். வழக்கமா இருக்கிறார். தன்னுடைய இல்லத்தில் உள்ள உள்ள பொன்முறையை எல்லாம் கொடுத்தார். ஆமா பொட்டணமா கட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நினைக்கிறார் ஆமா நம்ம வீட்டுல தான் இல்ல, ஒண்ணும் இல்ல, வேற எங்க இருக்கிறது? எங்க எங்க இருக்கிறது? அம்மையப்பருடைய ஆலயத்திலே 6 லட்சம் உடைமைகள் இருக்கிறது. வருஷத்தில் ஒரு முறை திருவிழா நடக்கும் போதுதான் அந்த நகையானது என்ன செய்வாங்க, அம்பாளுக்கு சாத்தப்படும். ஆமா போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆமா அது கிடையாது, அதை கேட்பாரு கிடையாது. அதனால அப்ப அதுல கை வச்சிட வேண்டியது. கேட்கவே மாட்டாரு. மறையோன் அதிலே கை வைக்கணும் என்று அம்மை அப்பருடைய ஆலயத்திலே உள்ள 6 லட்சம் உடைமைகள் 6 லட்சம் உடைமைகள் எடுத்து கொண்டு வருகிறார். இந்த தாசி வீடு வந்தல்ல, தாசியுடைய இடமதி 6 லட்சம் உடைமைகள் அவன் கொடுத்து கொண்டு வருகிறான். 6 லட்சம் உடைமைகளை 6 லட்சம் உடைமைகளை கொடுத்து கொண்டு வருகிறானே. அம்மையப்பருடைய ஆலயத்தில் உள்ள 6 லட்சம் உடைமைகளும் கொடுத்தான். ஆமா வீட்டுல உள்ளதையும் கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. அரமனையில் உள்ளதையும் கொடுத்தாச்சு. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இல்ல இல்ல, யாரிடத்தாவது கடன் கேட்டா கொடுப்பாங்க. கடன் எப்படியா கொடுப்பாங்க? ஐயா 2 நாளா செலவுக்கு துட்டு இல்ல, ஆமா உடம்புக்கு சோகம் இல்ல, இன்னும் ரூபாய் கேட்டா கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. தாசி வீடு செல்ல வேணும் என்று சொன்னால் கொடுப்பாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா கையிலே காசு இல்லை, கடன் கொடுப்பது யாரும் இல்லை. இல்ல இல்ல, ஏன்னா இவரு வெக்கப்படுறார். வெக்கம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, சரி இன்று ஒரு நாள் நம்ம போவோம். ஆமா எவ்வளவு பொன்பொருளை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நம்மள போனா வெளியே போனா சொல்லிடுவா, ஒரு போதும் சொல்ல மாட்டோம். எவ்வளவு ஆசை பாசமா என்று மறையோர் மனதில் எண்ணிக்கொண்டு கொடுப்பதற்கு முதல் இல்லாமல் கூசி அங்கு வருகிறார். எப்படி வருகிறார்? எப்படியா? அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வராரு? வெள்ளையும் சொல்லையுமா, கரை போட்ட வேட்டி கட்டி, கரை போட்ட வேட்டி என்ன, சருக டவுல் என்ன, டவுல் போட்டு தங்க பூணூல் என்ன, ஆமா அடிச்சு சென்று கொண்டு அத்தர் செங்கு எல்லாம் வேலை அடித்து கொண்டு. ஆமா அதாவது ஒரு மனிதனிடத்தில் பொன்பொருள் இருக்குமானால் நடை உடை பாவனை எல்லாமே மாறிவிடும். தோற்றங்கள் மாறிவிடும். முகசிரிப்பு முகக்கலை எல்லாம் வந்துடும். பொருள் இல்லையானால் முகம் வாடி மூதேவி அடைஞ்ச மாதிரி வந்துடும். ஆமா ஆமா, நான் கொஞ்ச நாள் இருந்தேன். இந்த மறையோன் வருகிறார். ஆமா அப்படி மறையோன் வந்து கொண்டு இருக்க தாசியான லட்சுமி கொஞ்ச நேரம் பார்த்தா. என்னையா காலையில மணி 9 ஆயிட்டு. 9 ஆயிட்டு. மறையன் வராம இருக்க மாட்டாரு. பாப்பான் வராம இருக்க மாட்டாரு. சரி ஆமா. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாரு, கூட 2 பேரு சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்க. நைவேத்தியம் போட வேண்டி இருக்கும். ஆமா, கொஞ்சம் தீவிரம் அதிகமா வேலை, அதனால நம்ம குளிச்சுட்டு வருவோம் என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்தில் சொல்லுகிறார். அம்மா, அத்தான் மறையோன் வருவாரானால் அவரிடத்தில் எதையும் பேசுறாது, எதுவும் தவறு எதுவும் பேசுறாது, முடக்க பேசுறாதம்மா. அவர் வந்தாரானா அவரை அமர வச்சு தண்ணி கிண்ணி கொடுத்து அவரை உட்காரவே என்று சொல்லிவிட்டு நீராட வருகிறான். அப்படி நீராட வருகின்ற போது இந்த வேதியன் மறையன் கொடுக்க முதில்லாமல் தெருவுல கூசி அங்கு வாரா. ஆமா, அப்படியே சரியில்லை, அஞ்சு நடுங்கி வாரா பைய வாரா. ஆமா, இது யாரு பார்க்கிறார்? யார் பார்க்கிறார்? மார்கன் தாய் கிழவி பார்த்தா. மார்கன் தாய் கிழவி பார்த்தா. நேர வாசலடையில வந்தா காலை நீட்டி உட்கார்ந்தா. மறையோர் வந்தார், திண்ணையில உட்கார்ந்தா. இவன் வெத்தலையை போட்டு டொக்கு டொக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இவர் வந்து திண்ணையில உட்கார்ந்தாரு. வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, நம்முடைய லட்சுமி தாசி இருந்தா அப்பதே வந்து அத்தான் வாங்கன்னு சொல்லி பால் பழம் கொடுப்பா, அரவணைச்சிருப்பா. நேர வீட்டுல உள்ள கூட்டு போயிருவாள். ஆளை காங்கலியே என்று பார்த்து கொண்டு இருக்கார். சரி, அப்பதான் பையன் கேட்கிறார், அம்மா தாசியாய லட்சுமி எங்கே என்று கேட்டான். ஐயா மறையோனே வந்தமா, சரி, கையில உள்ள பொன்பொருளை கொடுத்தமா இருக்கணும். முதல்ல குடும்பதற்கு பணம் காசு இருக்கா? இருக்கா. எவ்வளவு பொன்பொருள் இருக்கு? எவ்வளவு? அம்மா நானும் இந்த 2-3 வருஷ காலமாக
என்னுடைய அரவல் இருந்த பொன்னை தந்திருக்கிறேன். பொன் பொருள்களை கொடுத்திருக்கிறேன். அம்மையப்பருடைய ஆலயத்தில் உள்ள 6 லட்சம் உடைமைகள் தந்திருக்கிறேன். உடைமைகளும் கொடுத்திருக்கிறேன். இனி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இல்லை இல்லை அல்லவா? இந்த வார்த்தை கேட்டால் சரி மாறுகன் தாய் கிளவி கிளவி கொடுக்க முதலில்லாமல் கூத்தியா வீடு வரலாமா ஏ கையிலே காசில்லாமல் கடை தெருவி வரலாமா ஏ வரலாமா என்று மறையோ நீ இடமதிலே தாய்கிழவி சொன்ன போது கொடுக்க பொருள் இல்லாதவன் கூத்தியா வீடு வரலாமா? கையில தான் காசு இல்லையே, பின்னையாம்பா நீ கடந்தரு அதனால என்ன செய்யற, நீ திண்ணையை விட்டு எந்திரிச்சு போறலாம். அப்பந்தான் சொல்லுகிறான், அம்மா நான் ஒரு முறையாவது நான் தாசியை லட்சுமியை பார்த்துட்டாட்டும் போறான். ஐயா நான் சொல்வதை கேளும். உங்களிடத்தில் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை. பின்ன அவரை பார்க்கணும் ஏன் நீங்க ஆசைப்படுதி? ரொம்ப ஆசைப்படுதியா? ஆனால் மறையோன் கேட்பதாக தெரியவில்லை. அப்பந்தான் என்ன சொல்லுகிறான், என்னையா காத்திருந்து தூங்க வேண்டாம் கழுவடி நாய போலே செத்தவனை பாப்பானே திண்ணை விட்டு எந்திரிச்சு பாப்பா சண்டாளி. ஆமா என்ன வார்த்தை கேட்டுட்டா நாம முன்னால வந்தா ஆமா நிஜமாம்பா முதலாளியும்பா சாமியும்பா ஐயா சாமி கட்டில வந்து உட்காருங்க பால் பழம் கொண்டு வரட்டா நம்மளே அப்படித்தான் சொல்லுவோம். அப்படியே பணம் இருந்துட்டு வச்சுக்கலாம் ஐயா, அதுக்கு மதிப்பே வேற. ஆமா எனக்கு ஒரு 2000 தாங்கலாம், ஒரு ரொம்ப அவசரம். அம்மையார சரி மாறுகன் தாய் கிளவி சொல்லுகிறான், செத்தவரை பாப்பானே காத்திருந்து தூங்க வேண்டாம் கழுவடி நாய போலே என்ன வேளையில அந்த வார்த்தை காதில் கேட்டு ஏதியார் மறையோரோ அந்த வார்த்தை காதில் கேட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு விட்டாள். இனி நாமல் என்ன செய்வது? என்ன செய்வது? ஊருக்கு போக முடியுமா? முடியாது. இல்ல கோயிலுக்கு போக முடியுமா? அங்கேயும் போக முடியாது. கோயிலுக்கு போனால் 6 லட்சம் உடைமைகள் எங்கே என்று கேட்டான். எங்கன்னு கேட்டா என்ன பதில்? ஒரு பதில் சொல்ல முடியாது. அரமனைக்கும் போக முடியாது. சரி அப்ப என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? தேசாந்தரம் பகவிடம் என்று அவன் முக்காடு போட்டுக்கொண்டு வாராரே மறையோனோ முக்காடு போட்டுக்கொண்டு மறையோனோ வருகிறாரே அவர் பண்டனோ விட்டல் பட்டண விட்டு பரதேசம் ஏகிவார். துண்டை எடுத்தார், தலையிலே முக்காடு போட்டார், கால் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார் மறை. இந்த தாசியான லட்சுமி கங்கையில சென்று குளித்து நீராடி குடத்தை கொண்டு வேகமா வீட்டுக்கு வந்தா. தெருவுல வார போதே பாக்கா இன்னும் வரலையா நம்முடைய அத்தான், இவ்வளவு நேரம் வராமல் இருக்க மாட்டாரு என்று நேரம் வந்தா குடத்தை கொண்டு வீட்டை கொண்டு வச்சா. தாயிடத்தில் வந்தா, அம்மா என் அத்தான் வந்தாரா என்று தாயிடத்தில் கேட்டான். அப்பந்தான் தாய் கிழவி செல்லுதான், யாரடி உனக்கு அத்தான், யாரடி உனக்கு மச்சான்? அத்தை மகனா இல்ல மாம மகனா இல்ல தாலி கட்டிய புருஷனா? அவனே நாளைக்கு செலவுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு இல்லாம இருக்கிறான்.
அந்த வீண் மேல போய் இப்ப போய் கேக்கிய சரி உன்னுடைய அழகுக்கு அழகுக்கு உன்னுடைய அந்தஸ்துக்கு பெரிய பெரிய தானவந்தர்கள் செல்வந்தர்கள் நிறைய பேர் ஜமீன் எல்லாம் வரிசையில காத்திருக்க போட்டி போட்டு நீயா நானு கீ வரிசையில் நிக்கா காத்திருக்காங்க உன் முகத்தையாட்டும் பாப்போம் பாப்போம் முகத்தை பாக்கிறதுக்கு பாக்குறேன் ஆமா நீ என்னன்னா கொடுப்பதுக்கு ஒண்ணு இல்லாத அந்த வெறும்பேலுக்கு நீ இன்னோட மறந்துரு சரி அவன் வார்த்தையே மறந்து இனி ஒரு கணம் நீ பேசக்கூடாது நினைக்கவும் கூடாது அப்போதான் சரி அம்மையான தாசி என்ன லட்சுமி சொல்லுகிறான் என்னையா அம்மா என்னை காணாமல் ஒரு கணம் இருக்க மாட்டார் அவருடைய மனம் நோகும்படி அவருடைய மனம் புண்படும்படி ஏதோ தப்பான வார்த்தை பேசியிருக்கிறாய் நான் போகும்போது உன்ட்ட என்ன சொன்ன அவர் வந்தாரானா உட்கார சொல்லு ஆமா வயசான காலத்துல எதுவும் சொல்லிடுறான்னு தண்ணிய குடு நீ சொல்லாம அவர் வேர்க்க மாட்டார் அடியே ஆமா யார ஒண்ணும் சொல்லல சரி கையில பொன் பொருள் இருக்கா காசு பணம் இருக்கா இருந்தா கொடுமை பொன் பொருள் வச்சு வாயிட்ட ஒரு பொற்காசு கூட கிடையாது ஒண்ணு இல்ல ஒண்ணுதான் இல்லையா பேப்பா நீ எங்க வந்த ஆமா அதுவும் துண்டு கிழிஞ்சு ஆமா காசு இல்லாத கடத்தெறி வரலாமா வரக்கூடாது பொருள் இல்லாத கூத்தியா விட்டு வரலாமா வரக்கூடாது காத்திருந்து தூங்க வேண்டாம் கலவடிய நாய போல செத்தவனை பாப்பானே திண்ணை விட்டு எந்திரின்னு சரி என் பாவி என்ன நினைச்சாலும் துண்டை வரதுன்னா தோல்ல போட்டா போயிட்டான் அம்மா சரி இதுதான் நீ பேசக்கூடிய வார்த்தையா நீதான் பெரிய மனுஷியா ஆமா வயசு ஆக எப்படி இருக்கணும் புத்தி மங்கிதான் இருக்கும் புத்தி மங்கிதான் வயசு ஆக பொறுமை ஆமா பணிவு இருக்கும் ஆனா ஒன்றணைச்சு போகக்கூடிய தன்மை வேணும் என்று தாயிடத்தில் சரி என் தாயிடத்தில் சொல்லுகிறாள் அம்மா நான் காசுக்கு பல்லை காட்டு பெண் அல்ல ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் அவரோடு வாழ்வேன் எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம்னு கேட்கிறீ ஆமா பணம் கேட்கிய சரி அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போற அவரு தந்த பொண்ணும் பொருளும் 7 தலைமுறைக்கு காணும் 7 தலைமுறைக்கு எடுத்து இருந்ததுனாலும் குறையாது ஆமா குறையாது என்று தாயிடத்தில் சொல்ல வேண்டும் அவள் தாயிடத்தில் சொல்ல வேண்டும் பார்ப்பதற்கு அரமனையில் உள்ளதோ பொருளை அள்ளிக்கொண்டு இந்த மறையோரை தேடிக்கொண்டு மறையோரை தேடிக்கொண்டு இந்த மங்கையவள் வருகிறாளே மறையோனை தேடிக்கொண்டு மறையோரை தேடிக்கொண்டு மங்கையவள் வருகிறாளே பொன்பொருளை எடுத்தான் சரி அத்தனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அங்கமெல்லாம் போட்டான் காத்துல மூக்கல கழுத்துல போட்டான் ஆமா போட்டா தாயிடத்தில் சண்டையிட்டு சரி மறையோனை தேடி வருகிறான் மறையோனை தேடி வருகின்ற வேளையில் அவளுக்கு ஆகாத சகனம் எல்லாம் நடக்கிறது நேருகிறது ஆமா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மறையோனை தேடி ஓடி கொண்டு வருகிறான் கொஞ்ச தூரத்துல என்ன செய்யுது என்னையா அந்த மணல் பரப்பிலே கால் தடம் கிடக்கிறது இந்த வழியா தான் பேருக்கிறான் என்று வேகமா ஓடி வந்தான் ஓடி வருகிறான் மறையோன் போவதை கண்டான் ஓ அத்தானே அத்தானே என்று கூப்பிட்டான் மறையோன் திரும்பி பார்த்தான் வருகிறாள் பழிகாரி பெற்ற மகள் பழிகாரி பெற்ற மகள் அல்லவா நம்மளை பின்தொடர்ந்து வாராள் நீலி வாராள முன்னால் நிக்கலாமா நிக்க கூடாது என்று சொல்லி சரி இந்த மறையோன் வேகமாக நடக்கிறான் ஆமா அவ விடுவாள் ஐயா அது எப்படி விடுவா என் தாயான கட்டளை செய்யம்மா விடுவாளா சரி விட வேதிருடத்தில் ஓடோடி வந்தான் பலியானை மறித்தான் அத்தானே மறையோனே சரி நான் எங்க இருந்து வாரேன் இந்த மத்தியான வெயிலிலே சரி என்னால ஓடி வர முடியுதா ஐயா முடியாதையா பார்த்தும் திரும்பி பார்த்தும் காணா மாதிரி ஓடி வருகிறீங்களே ஆமா இது முறையா இல்ல இல்லவா கேட்டான் அப்போதான் மறையோன் சொல்லுகிறான் என்னையா உன் தாய் கேட்டா பாரு கேள்வி சரி அந்த கேள்வி லேசில என் உள்ளத்தை விட்டு மறக்காது மனசை விட்டு என் தாய் வயசான காலத்தில் ஏதாவது பேசியிருப்பாள் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தலாமா சரி இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி உங்களோடு வாழ்வேன் உங்களோடு வாழ்வேன் என்று தாசி அவள் சொன்ன போது இருவேறும் ஆறாரே மத்தியார மதிய
மதியம் போலே ஏ மதியம் போலே மதிய உச்சி வேளையிலே வேளையிலே மதியம் போலே மதியம் போலே ஏ மதியம் போலே இருவேறு வருகிறாரே வருகிறார்களே இருவேரும் பேசிக்கொண்டு வருகிறார் வருகிறார்கள் மத்தியால வேளை சரி உச்சி வெயில் ஆமா அப்படி அனல் பறக்க வீசுகிறது இரண்டு பேர்களும் வந்தார்கள் வந்தார்கள் வாழ்ந்தோடும் மணல் பரப்பு மணல் பரப்பு அதுல ஒரு கள்ளி மரம் கள்ளி மரம் பெரிய மரம் ஆமா அப்படி படர்ந்து விரிந்து கிடக்கிறது சரி இரு பேர்களும் அந்த கள்ளி மர நிலையிலே அமர்ந்தார்கள் அப்படி அமர்ந்திருக்கின்ற வேளையில் தாசியான லட்சுமி சொல்லுகிறான் சரி அத்தானே நான் ஓடி வந்ததாலே எனக்கு மடன்னு வியாக்குது வேத்து கொண்டு உடம்பெல்லாம் வியாக்கு அதனால சரி உங்க மடியில தலை வைத்து சரி படுத்திருக்கிறேன் கொஞ்சம் நித்திர புரியணும் உங்களுடைய கை விரலாலே என்னுடைய தலை முடியானதை அப்படி சினுக்குவாளி கொண்டு அப்படி மாதிரி கோரி விடுங்க என்று தாசியவன் சொல்ல மறையோ பாப்பா மடியிலே தாசியான லட்சுமி படுத்திருக்கிறான் இரு விரலாலே தலை முடியை கோர்ந்து கொண்டு இருக்கிறான் அப்போது லேசா அப்படி காத்து வீசுது லைட் அப்படியே காத்து வீச வீசக்கூடிய அம்மையாகப்பட்டவள் கண் அசந்து உறங்கிறாள் நித்திரை புரிகிறாள் அப்படி கண் அசந்து உறங்கிய போது மறையோன் பார்க்கிறான் நம்ம போட்டவன் நகை நட்டு ஆபரணங்கள் அம்மையப்பருடைய ஆலயத்தில் உள்ள பொன்பொருள் 6 லட்சம் அத்தனையும் கழுத்துல போட்டிருக்கான் 6 லட்சம் என்ன கொண்டதற்கு என்ன காசு மாலை என்ன சிமிக்கி என்ன டோலாக்கு என்ன விதவிதமா போட்டிருக்கா என்று சொல்லி வேதியர் மறையராகப்பட்டவர் தன்னுடைய கசை போன்ற துண்டை இரண்டாக மடித்து தாசிகள் போன்ற பொருளை எல்லாம் ஒவ்வொன்றாக கலத்தி அதை பொட்டனமாக கெட்டினார் தொடையளவு மண்குமைத்து தன்னுடைய மடியை விட்டு அப்படி லேசா ஆடாம அசங்கா அப்படி தூக்கி அந்த மண்ணிலே தலையை வைத்தான் பொட்டனத்தை எடுத்துக்கொண்டு பொட்டனத்தை எடுத்துக்கொண்டு மறையோனோ வருகிறாரே இந்த மறையோனோ வருகிறாரே கொஞ்ச தூரம் வந்தார் சரி ஏற்கனவே நம்மளை காணாம ஓடி வந்தவள் இப்ப நம்ம சும்மா போகல போட்டிருந்த நகை நட்டெல்லாம் கலத்தி நம்ம பொட்டனவ கெட்டு 6 லட்சம் உடமே முழிச்சு பாத்துட்டான்னு வச்சா நம்மள வார்த்தையாலேயே திட்டி தீர்த்து கொண்டு விடுவா அதனால என்ன செய்யலாம் இவளை நாமல் கொள்ள வேண்டும் அல்லவா என்று வேதியர் மறையோன் பார்க்கிறான் அது சாதாரண காடு சரியான காடு கண்ணுக்கு எட்டின தூரம் ஒருத்தரையும் காங்கல காட்டுல யார் இருப்பாங்க மத்தியால வேலை யாரும் காட்டுக்கு வருவாங்க உச்சி வெயில இருக்க மாட்டாங்களா கண்ணுக்கு எட்டின தூரம் ஒருத்தரையும் காணல சுற்றுமுற்றும் பார்க்கிறார் சின்ன ஒரு படலக்கல் கிடக்கு படலக்கல்லு அறவாள் வேண்டாம் கம்பு வேண்டாம் சரி இந்த ஒன்னே போதும் இது பெரிய ஆயுதம்ல என்று சொல்லி வேதியன் மறையராகப்பட்டவர் ஓடோடி வந்தல்லவோ படலக்கல்லை தனை எடுத்து தாசி பேரிலே வெட்டி அறிந்தார் மண்டையதின் எறிந்தல்லவோ உதிரமாது கொண்டுதையா மண்டை நெறிந்தல்லவோ மண்டை அது நெறிந்தல்லவோ உதிரமது கொட்டுகிறது
சரி. படன கல்லை எடுத்து தாசி பிடதிலே விட்டறிந்தான். வெட்டி எறிந்தான். விட்டறிந்து மறையோன் எங்க வராரு? கள்ளி மரம் இருக்குல்ல, கள்ளி மரத்துக்கு பின்னால நின்னு பாக்குற, ஒளிஞ்சு நின்னு பாக்காரு. ஆமா ஆமா. உயிரோட இருக்காளா செத்துட்டாளா இல்ல போட்ட கல்லில செத்துட்டாளா ஆமா என்று பார்க்கின்ற வேளையில் அம்மையான தாசியான லட்சுமி இரத்த வெளி கோலத்தோட முழிச்சு பார்க்கிறான். முழிச்சு பார்க்கின்ற போது உடம்பெல்லாம் ரத்தம், ஆனால் உடலில் போட்டு இருந்த ஆபரணம் ஒன்னையும் காங்கல. ஆகா, பலிகாரன் பாதகன் நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டான். தாயை மறந்து தூக்கி வளர்த்த அண்ணனையும் மறந்து இந்த மறையோனே தஞ்சம் என்று இவனோடு வாழ வேண்டும் என்று வந்தோம். பாவி பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டுல இத்தனை நாள் வீட்டுக்கு வந்திருக்க. நம்ம போன்ற பொருளை எல்லாம் அபகரித்து விட்டு நம்மளையும் கொல்ல பார்க்கிறானே என்று என்ன சொல்லுகிறாள்? கடவுளே நீ அறிய, இந்த கள்ளி மரமே சாட்சி. நம்பி வந்த மங்கையான என்னை நட்டாட்டில் கொல்ல பார்த்தானே பாவி என்று என்ன செய்யறான்? மூச்சு விட்டு பேசினான். ஏ பாவி, கல்ல போட்டான் செத்துருப்பான்னு நினைச்சான். சத்தம் போட்டதை பார்த்தா ரெண்டு மைலுக்கு அப்பால கேட்கும் போலியே. ஆமா, எவனாட்டும் வந்துடக்கூடாது வந்துட்டு நம்ம மேல என்று சொல்லி என்னையா செய்கிறான்? பழையபடி ஓடி வந்து மூச்சு விட்டு பேசியவன் முழுதும் கொள்ள வேண்டும். கல்லை அடுத்தல்ல தாசி பேரிலே விட்ட அவள் மாண்டு மாடிந்தாலே மரணரோகம் சேர்ந்தாலே செத்து மடிந்தாலே அவள் சிவலோகம் சேர்ந்தாலே பக்கத்துல போய் கை வச்சு பாக்குறான். ஆமா, அப்படியே நாடிய பிடிச்சு பாக்க. மூச்சு நின்னுட்டு ஆமா போயிட்டோம். நாடி துடிப்பு இன்னையோட நம்மள விட்டு போயிட்டோம். ஆமா, தொல்ல என்று என்னையா நினைக்கிறான். என்னையா இந்த கானகத்தில் சரி தாசியை கொன்ற யாரும் பார்க்கல. ஆமா, அதனால என்ன செய்யலாம்? தாசியை கொன்றதொரு பழி நமக்கு இல்லை என்று தடம் தெரியாமல் நடந்திடலாம். காசிக்கு போகலாம், வாசிக்கு வாங்கலாம், கப்பல் சமைத்திடலாம். ஏன்னா கொஞ்சமா நஞ்சமா ஐயா 6 லட்சம் உடவைகள் அப்போமே. ஆமா, 2 கப்பல்ல 3 கப்பல்னாலும் வாங்கி கடல்ல மிதக்க விடலாம் என்று சொல்லி தாசியை கொன்றதொரு பழி நமக்கு இல்லை என்று தடம் தெரியாமல் போகலாம், காசிக்கு போகலாம், வாசிக்கு வாங்கலாம் என்று சொல்லி சண்டையிடு மண்ட கிளவி தங்கச்சாரம் பழிய தங்கச்சாரம் பழிய காசிக்கு போகலாம், வாசிக்கு வாங்கலாம், கப்பல் சமைத்திடலாம். தங்கச்சார பழிய சண்டையிடும் மண்டக்கிழவி தங்கச்சரப்பழியா காசிக்கு போகலாம், வாசிக்கு வாங்கலாம், கப்பல் சமைத்திடலாம். உன்னடை என்ன கை கொட்டி சிரிச்சு வாரம், தாங்க முடியாத சந்தோஷம். சரி, ஆமா, என்ன கடலை விடும். ஆமா, கேட்டு சரி, ஆமா. இந்த வேதியராகப்பட்டவர் அப்படி வருகின்ற வேளையில் பழியானது விடுமாயா? தாசியை கொன்றதொரு இரத்த வெறியாலே அங்க என்ன ஏறுது? மறையோனுக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தாகம் எடுக்கிறது. கானகத்துல வாரார், தண்ணி தாகம் எடுக்கும். கானகத்துல நடந்தது நமக்கே தண்ணி தாகம் எடுக்கிறது. அது வேகமா வந்தார் பாத்தியலா? ஆமா, கூட கொஞ்சம் நாங்க பிடிக்கிட்டு எடுக்கு. கண்ணு கேட்ட தூரம் பாக்காரு, குளமும் இல்ல, குட்டையும் இல்ல, ஊரணியும் இல்ல, ஒண்ணு தெரிய மாட்டிருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. ஆமா, கிறக்கமா இருக்குல்ல ஐயா.
அப்ப கொஞ்சம் தள்ளி வந்தாரு. தள்ளி வந்து பார்க்கும் போது சரி ஒரு 80 பாஜம் கஜம் உள்ள கிணறு, பாங்கிணறு, என்னைக்கு உள்ள கிணறு தெரியல, எத்தனை ஆண்டோ. அது பக்கத்துல சரி நெறிஞ்சு போன பனை ஓலை பட்டை, வடலி பட்டை. அப்ப வந்து பட்டையில தானே தண்ணிக்கு வருவாங்க. ஆமா, இப்ப மாதிரி வாளி கிடையாது. ஆமா, நெறிஞ்ச பட்டை. ஆமா, பட்டை கிடக்கிறது. ஆமா, கிணறு எப்படி இருக்கிறது? முட்டளவு திண்டு. அதுல அங்கங்க என்ன இருக்கு? சரி, பொந்தும் முடையமா இருக்கு. பூச்சி இருந்தாலும் தெரியாது, பாம்பு இருந்தாலும் தெரியாது. இந்த வேதியன் மறையோன் வந்தா பொட்டணத்தை கிணற்று விளிம்பு திண்டுல வச்ச, கொஞ்சம் மேல அப்படி வச்ச. ஆமா, தண்ணி தாக ரொம்ப எடுக்கல ஐயா. ஆமா, தண்ணி குடிச்சா கூட இந்த நெறிஞ்ச பட்டையும் எடுத்தார், கிணத்துல போடுதார். போடுவாரு. அத ஒரு விரல் எட்ட மாட்டுது. ஆமா, எப்படி? ஒரு விரல் தண்ணி மோக்கறதுக்கு ஒரு விரல் எட்ட மாட்டுது. ஆமா, அதனால இவர் என்ன செய்யறாரு? உப்பத்தி கால ஒசத்தி பெருங்கால கொண்டு ஊனுதார். அங்க பொந்தல கால் படுது. அதுல என்ன இருக்கு? எண்ணெயா இருக்கு, சர்ப்பமானது இருக்கிறது. கர்நாகம் இருக்கிறது. அவன் நல்ல பாம்பு. ஆமா, கர்நாகம். அந்த பாம்பு யாரும் நிக்காது, தீண்டாது. அதுதான் நல்ல பாம்புன்னு பேர். நம்ம சீண்டினால் சீண்டும், ஏன்னா விதி முடிஞ்சா தீண்டும். நம்ம கை அது மேல பட்டாதான் தீண்டும். அதுவும் தப்பிக்கிறதுக்கு படம் எடுக்கும். நம்ம உடனே நெஞ்சிரும், அடிச்சிருவோம். ஆமா, வேதியன் மறையோ நாகப்பட்டவர் பட்டவன் அந்த உப்பித்திக்காலை தூக்கி பெருங்காலை ஊணுகின்ற வேளையில் அரவமது தீண்டியது. அரவம் தீண்டிய போது வாயில் வெள்ள முறை வந்தல்ல அம்மா வென்று அலறினாரே. வேதியன் மறையோரோ அம்மா என்று அலறினாரே. உண்டதோர் விஷத்துக்கு தான் மருந்து உண்டோ என்று பாம்பு கடித்து விட்ட உண்டதோரு விஷத்துக்கு மருந்து உண்டோ என்று சொல்லி அபய குரலோசை போடுகிறான். கானகத்துல இவரை தரதான் யாரும் இல்லையே. யாரு வருவா? பாம்பு தீண்டுனா எந்த பச்சைன்னு இவருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஒரு சில பேருக்கு தெரியும், மருத்துவருக்கு தான் தெரியும். மருத்துவம் தெரியும். உண்டதொரு விஷத்துக்கு மருந்து உண்டோ என்று சொல்லி கானகத்திலே அலறுகின்ற வேளையில் வேதியன் மறையோன் உயரான வேதியன் மறையோனும் மாண்டு மடிகின்ற வேளையில் அப்படி கீழே விழுதாரு. கை தட்டி போட்டதும் கிடத்துக்கு. அப்போது வெளியே சென்று திருநீல கண்ட நட்டுவன் அரமனை வருகிறான். என் மகனே, இவ்வளவு நேரம் எங்கப்பா போன? எங்கப்பா போன? தங்கச்சி இருக்கால. ஆமா, தாசி லட்சுமி. லட்சுமி இடத்தில் சண்டை போட்டு ஆமா இருக்கின்ற பொருள் எல்லாம் அள்ளிக்கொண்டு மறையோனை தேடி சென்றான். போனவரை இன்னும் காணவில்லை. அவளுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்லி அழைத்து வருவா என்று சொன்னார்.